தவம் செய்து உங்ககிட்டேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேஸ் இருக்குல்லவா, எல்லாருக்கிட்டையும் இருக்குது ரேஸ். தவம் செய்யும்போது இன்னும் மிகுதி ஆகும். அது சுத்த உஷ்ணம் ஞான நிலையில் வெளிப்படும் போது அந்த ரேஸ் பக்கத்தில் வரக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கும். அவங்களும் நல்லாயிருவாங்க. இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து தவம் பண்ணிங்கன்னா உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, உங்கள் சர்க்கிளில் யாரெல்லாம் வராங்க, எல்லாருக்கும் அந்த ரேஸினுடைய இது தாக்கம் வரும். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. மற்றவங்க யாருடைய இதுவும் நம்மளை பாதிக்காது. நம்மளை சுற்றி இந்த ரேஸ் இருக்கும். குருவுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஒரு துன்பமும் உங்களுக்கு வராது. தவம் செய்கிறவனுக்கு வராது. தவம் செய்கிறவங்களால மற்றவங்களுக்கு நன்மை தான் ஏற்படுமே தவிர ஒருத்தருக்கும் தீங்கு வராது. இதை வச்சு யாரும் ஒருத்தருக்கும் ஒரு துன்பமும் செய்ய முடியாது. நீங்கள் நல்லா இருக்கலாம், நம்மளால 4 பேருக்கு நன்மை தான் நடக்குமே தவிர ஒருத்தருக்கு கூட துன்பம் வராது. நடை, உடை, சொல், செயல் எல்லாம் சேஞ்ச் ஆகும். கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ப்ராக்டிக்கலாக நம்ம உணர்ந்தா மட்டும்தான் தெரியும்.